சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள். இன்றைக்கு உலகின் மக்கள் தொகையில் பாதி அளவாக இருக்கும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் கல்வி மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குறாங்க. ஆனாலும் அறிவியல் தொழில்நுட்பம் இவற்றில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் மற்றும் சிறுமிகளின் பங்களிப்பு மிக குறைவாகவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அறிவியல் ஆராய்ச்சி துறைகளில் பெண்களோட பங்களிப்பு 33% குறைவாகவே இருக்கிறதா ஐநா சபை பதிவு செஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது உலக அளவுல சாதனை புரிஞ்சவங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னு தெரியும். இந்த நோபல் பரிசானது 1901 தொடங்கி இப்ப வரைக்கும் வழங்கி வர்றாங்க. அதே மாதிரி ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசுகள் மற்றும் ஸ்வேரியஸ் ரிக்ஸ்பேங்க் பரிசு 989 நபர்களுக்கும் அமைப்புகளுக்கும் 615 முறை வழங்கப்பட்டுள்ளது. இதுல தனி நபர்களா இந்த நோபல் பரிசை பெற்றவங்க 954 பேர். இந்த நோபல் பரிசு பெற்றவங்கள பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்திலேயே 60 பேர் தான் வாங்கியிருக்காங்க. அதுலயும் அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேதியியல்ல 8 பெண்களும் இயற்பியல்ல 4 பெண்களும் மட்டும்தான் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இந்த 1901 ஆரம்பிக்கப்பட்ட நோபல் பரிசுல 1903 ஆண்டிலேயே இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் பெண் அறிவியலாளர் மேரி கியூரி. அவர் 1911 வேதியியலுக்கான நோபல் பரிசையும் பெற்றிருக்காங்க. இப்போ இதே மாதிரி 2 துறைகளில் பெற்ற ஒரு சிறப்புமிக்க அறிவியலாளரா மேரி கியூரி திகழ்ந்திருக்காங்க. ஆனா 1903 அறிவியலுக்கான நோபல் பரிசு அவங்க வாங்கி இருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமான மொத்த பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர் மட்டும்தான் இந்த அறிவியல் துறைகள்ல நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த ஆராய்ச்சி துறையில பாத்தீங்கன்னா பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாகவே இருக்கு. அதற்கு பல சமூக குடும்ப தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. இது எல்லாத்திலிருந்தும் வெளியில பெண்களும் சிறுமிகளும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் இந்த துறைகள்ல பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐநா சபை ஒரு தினத்தை அறிவிச்சு அதை கொண்டாடி வர்றாங்க. அதுதான் இன்டர்நேஷனல் டே ஃபார் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். இந்த நாளானது பிப்ரவரி 11 கொண்டாடப்பட்டு வருது. சிலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை நோபல் பரிசை பெறுவதனால் இது மொத்தம் 954 தனிநபர்களையும் 27 நிறுவனங்களையும் உள்ளடக்கியுள்ளது. இதை பத்தி இன்னும் நிறைய தகவல்களோட இன்னைக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நோபல் பரிசு பற்றியும் நோபல் பரிசு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தான் ஒரு சிறப்பு கலந்துரையாடலை கேட்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இணைய போறவங்க யாருன்னா, காரைக்குடி மைய மின்வேதியியல் ஆய்வகத்துல பிடெக் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிகள் யாஷிகா பிரியா, சுகந்தி, ரிந்தியா, பிரியதர்ஷினி, இவங்க 4 பேரும் இணைய போறாங்க. சரி வாங்க நேயர்களே, நம்ம இப்போ இந்த கலந்துரையாடலை கேட்க தொடங்கலாம்.
நாங்கள் காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பிடெக் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவிகள். நோபல் பரிசை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நிறைய நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்ச நோபல் பரிசு பெற்ற நபர்களை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பேச வந்திருக்கோம். நான் பிரியதர்ஷினி. நான் யாஷிகா பிரியா. நான் சுகந்தி. இவர்களுடன் நான் ரிந்தியா. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். எங்க நம்ம போறோம்? ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு. எங்க நம்ம போறோம்? ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு. இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? எப்போதும் போல நார்மலா போச்சு. ஆமா, நம்ம மேம் ஒரு வீக்குக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு காம்படிஷன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி பாத்தீங்களா? நோபல் பிரைஸ் வாங்கினவங்கள பத்தி தானே? நான் கொஞ்சம் பார்த்தேன். என்னெல்லாம் பார்த்த? சொல்லு பாப்போம். நோபல் பரிசு ஆல்ஃப்ரெட் நோபல்ங்கிற ஒரு சயின்டிஸ்டோட நினைவா ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்வீடிஷ் அகாடமி வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க டைனமைட் என்ற வெடிமருந்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம். அதாவது பழைய கட்டடங்களை நொடியில் தகர்த்துறதுக்கு உருவாக்குனாங்க. ஆனால் இந்த ஆபத்தான மருந்தை நிறைய பேர் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க தம்பி சில காரணங்களால் இறந்துருவாங்க. அதை சில செய்தித்தாள்கள் அழிவு சக்தியை உருவாக்கி கோடீஸ்வரரான ஆல்ஃப்ரெட் நோபல் காலமானார்னு தவறா வெளியிட்டாங்க. தன்னுடைய பெயர்ல இருக்கிற கலங்கத்தை போக்குறதுக்காக தன் உழைப்பால வந்த செல்வத்தை எல்லாம் உலக மக்களுக்கு நல்லது செய்யறவங்களுக்கு தரணும்னு நோபல் பரிசு என்ற மகத்தான பரிசை ஆரம்பிச்சாங்க. ஆமாம், நானும் புக்கில் படிச்சிருக்கேன். இலக்கியம், வேதியியல், இயற்பியல், மருத்துவம், பொருளாதாரம், அமைதி, இந்த மாதிரி நோபல் பரிசை 6 பிரிவுகளை கொடுக்குறாங்க. இந்த பரிசுல தங்கப்பதக்கம், டிப்ளமோ பட்டம், பணப்பரிசு இதெல்லாம் நோபல் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த விருதை ஸ்வீடனின் தலைநகரமான ஸ்டாக்ஹாலம் என்ற இடத்துல டிசம்பர் 10ஆம் தேதி நோபலின் நினைவு நாள் அன்னைக்கு வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, நோபல் பரிசு யாரெல்லாம் வாங்கினாங்க அதை பத்தி பாத்தீங்களா? நான் நெல்சன் மண்டேலாவை பத்தி பார்த்தேன். ஆமா, நேத்து கூட மண்டேலா படம் பார்த்தேன். அந்த படத்துல கூட ஒரு பேர் வருமே. வெள்ளையின மக்கள் கருப்பின மக்களை ஒடுக்கி அடக்குமுறை பண்ணதெல்லாம் பல ஆண்டுகளா நடந்து கொண்டு இருந்துச்சு. இதை எதிர்த்து போராடியவர் மண்டேலா. 1962ஆம் ஆண்டுல ராணுவம் இவருடைய போர் நடவடிக்கை மனித உரிமை மீறல்னு குற்றம் சாட்டி 27 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அப்புறம் 1990ல இவரை விடுதலை செஞ்சாங்க. இவரு தேர்தலில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆனார். அமைதியின் மூலம் மக்களுக்கு தலைவனாக உருவாகி அமைதிக்கான நோபல் பரிசு 1993ல வாங்கினாங்க. ரிந்தியா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீ ஃபோனில் தானே பார்த்த? அந்த ஃபோனில் இருக்கிற பேட்டரியை கண்டுபிடிச்சவங்களுக்கு கூட நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? அப்படியா? யாருக்கு கொடுத்தாங்க? அவர் தான் ஜான் பி குட்எனஃப். இவங்க ஒரு அமெரிக்கன் விஞ்ஞானி. இவங்க சிகாகோ பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் PhD முடிச்சிருக்காங்க. இவர் தான் லித்தியம் அயான் பேட்டரியை கண்டுபிடிச்சவங்க. இந்த லித்தியம் அயான் பேட்டரி எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? நம்ம தினமும் பயன்படுத்துகிற செல்ஃபோன், வயர்லெஸ் ஹெட்ஃபோன், லேப்டாப், முக்கியமாக இயந்திர வாகனங்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இவர் கண்டுபிடிச்சனால இப்போ தொழில்நுட்பம் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. லித்தியம் அயான் பேட்டரியோட அடையாளம் மற்றும் மேம்பாட்டிற்கு இவர் பிரபலமாக புகழ் பெற்றார். இந்த கண்டுபிடிப்புக்காக 2019ல் வேதியியலுக்கான நோபல் பரிசு இவருக்கு கிடைச்சது. 97 வயதுல இந்த நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. வரலாற்றிலே மிகவும் வயதான நோபல் பரிசு பெற்றவர் இவர் தான். என்னது, 97 வயது நோபல் பரிசா? அப்ப நான் 17 வயசுல நோபல் பரிசு வாங்கினவங்கள பத்தி சொல்லவா? 17 வயது நோபல் பரிசா? யார் அது யாஷிகா? அவங்க மலாலா தானே? ஆமார் இந்தியா, அவங்க தான் மலாலா யூசப்சாய். இவங்க ஒரு பாகிஸ்தானி பெண் கல்வி ஆர்வலர். இவங்க பாகிஸ்தான்ல இருக்கிற மிங்கோரா அப்படிங்கிற சிற்றூர்ல பிறந்தாங்க. பெண்கள் எல்லாம் கல்வி கற்க தடை விதிச்ச காலத்துல கூட அதை மீறி கல்வி கற்றாங்க. அவங்களோட 11 வயசுல குல்மகாய் அப்படிங்கிற கட்டுரையில பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை செய்தித்தாள் மூலம் உருது மொழியில வெளியிட்டாங்க. அந்த கட்டுரை மூலமா ஏராளமான பெண்கள் கல்வி கற்க ஆரம்பிச்சாங்க. இந்த உன்னதமான பணிக்காக அமைதிக்கான நோபல் பரிசை 2014ஆம் ஆண்டு மலாலா வாங்கினாங்க. இவங்களோட வாழ்க்கை வரலாற ஐஎம் மலாலா என்ற புத்தகம் மூலம் வெளிவந்துச்சு. இவங்க தான் இளம் வயசுலேயே நோபல் பரிசு பெற்றவங்க. சரி பிரியா, முன்னாடி மருத்துவத்துறையில் நோபல் பரிசு வாங்கினாங்கன்னு சொன்னியே, அது யாரு? அதுவா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒரு மகத்தான கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்புக்காக ஜோசப் இ முரே அவங்க 1990ஆம் ஆண்டு மருத்துவத்துக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 1954ல் கதிரியக்க சிகிச்சை, அதாவது ரேடியோதெரபி மூலமும் நோய் எதிர்ப்பு மண்டல தடுப்பு சிகிச்சை மூலமும் இரட்டை குழந்தைகளுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து வெற்றி பெற்றாங்க. டோனல் தாம்சன் என்கிறவங்க ஜோசப் இ முரே அவர்களோட நோபல் பரிசு சேர்ந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னா அவங்க 2 பேருக்கும் ஒரே பிளட் குரூப் இருக்கணும், தெரியுமா? ஆமா யாஷிகா, பிளட் குரூப்ல கூட நிறைய வகை இருக்கு. நம்ம ஒருத்தவங்களுக்கு பிளட் தரும் போது நமக்கு என்ன பிளட் குரூப் இருக்கோ அதே பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு தான் நம்ம பிளட் தரணும்.
இல்லனா அவங்க உயிருக்கே ஆபத்தா போயிடும். அப்படியா இந்தியா, நிஜமாவா சொல்ற? ஆமா, இத கண்டுபிடிச்சது கார்ல் லான்ஸ்டியர். அவருக்கு நோபல் பரிசு 1930ல மருத்துவத்துறையில தந்தாங்க. இவங்க 1868ஆம் ஆண்டுல பிறந்தாங்க. இவரு ஒரு ஆஸ்திரியன் உயிரியலாளர். இவரு 2 வெவ்வேறு நபரின் ரத்தத்தை கலந்து ஆய்வுபடுத்தியதுல A, B, O என்ற ரத்த வகைகள் கண்டறிந்தாரு. இவங்க 1868ல பிறந்தார். இவர் ஒரு ஆஸ்திரியன் உயிரியலாளர். 2 வெவ்வேறு நபரின் ரத்தத்தை கலந்து ஆய்வுபடுத்தியதுல A, B, O என்ற ரத்த வகைகளை கண்டறிந்தார். 1907ல முதல் முறையா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை வெற்றிகரமா நடத்தினது இவங்க. இதனால இவர் ரத்த மாற்று மருத்துவத்தின் தந்தை, அதாவது ஃபாதர் ஆஃப் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் அழைக்கப்படுறாரு. இந்த பரிசை இவர் அலெக்சாண்டர் வீனரோட சேர்ந்து வாங்கினாரு. ஆமா இந்தியா, இந்த பிளட் மூலமா கூட நிறைய நோய் பரவுது. அப்படி பரவக்கூடிய ஒரு கொடிய நோய் தான் எய்ட்ஸ். இந்த எய்ட்ஸை எது உருவாக்குது, யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். HIV தானே சுகந்தி? ஆமா யாஷிகா, அந்த ஹெச்ஐவியை கண்டுபிடிச்சவங்க தான் பிரான்கோயிஸ் பாரே சென்யோசி. இவங்க ஒரு பிரெஞ்சு வைராலஜிஸ்ட். இவங்களுக்கு இந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்துக்கான நோபல் பரிசை 2008ஆம் ஆண்டுல கிடைச்சிருக்கு. ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியால பயணம் மேற்கொண்டு எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. எய்ட்ஸ்ல பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க மையங்களை நிறுவினாங்க. மக்களுக்கு சேவை செஞ்சாங்க. நீ சேவைன்னு சொன்னதும் எனக்கு மதர் தெரசா தான் ஞாபகம் வந்தாங்க சுகந்தி. ஆமா யாஷிகா, நானும் அவங்க நிறைய சேவை பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பிரியா, அவங்க தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிறந்தாங்க. இவங்க 12 வயசுல இருந்து சமூக பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. ஏழை எளியோர், பள்ளி மாணவர்கள், ஆதரவற்ற மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சாங்க. தன்னோட 17 வருட அனுபவத்துல கல்வி பணியில இருந்து பல கல்வி அனுபவங்களை கற்றுக்கொண்டாங்க. ஒரு சின்ன மருத்துவமனை அமைச்சு இலவச சிகிச்சை செஞ்சாங்க. 45 வருடங்களுக்கு மேலாக சேவை பணியை நேர்மையான அகிம்சையான முறையில செஞ்சு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சதுக்காக இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 1979ஆம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் பத்மஸ்ரீ, பாரத ரத்னா, பன்னாட்டு ஜவஹர்லால் நேரு விருது வாங்கியிருக்காங்க. இவங்க தான் இந்தியாவின் முதல் நோபல் பரிசு பெற்ற பெண்மணி. ஹே, உங்க யாருக்காவது ஒரு ஆள் 2 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியும் இந்தியா, நான் சொல்லவா? இப்போ ரொம்ப காமனான நோய் சர்க்கரை நோய் தான். அந்த நோய் வரதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் கம்மியா சுரக்கிறது தான். அந்த இன்சுலினை முதலா கண்டுபிடிச்ச ஃபெட்ரிக் சாங்கர் அவருக்கு 1958ல வேதியியலுக்கான நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம 1980ல டிஎன்ஏல இருக்கிற நியூக்ளிக் ஆசிடோட பேஸ் சீக்வென்ஸ், அதாவது நியூக்ளிக் அமிலத்தின் அடிப்படை வரிசையை கண்டுபிடிச்சதுக்காக 2வது முறையா அதே வேதியியல் துறையில வால்டர் கில்பர்ட் மற்றும் பவுல் பெர்க் என்ற விஞ்ஞானிகளோட நோபல் பரிசை சேர்ந்து வாங்கியிருக்காங்க. இவரை தான் ஃபாதர் ஆஃப் ஜீனோம்னு சொல்றாங்க. இவர் ஒரு ஆங்கில உயிர் வேதியியலாளர், அதாவது இங்கிலீஷ் பயோ கெமிஸ்ட்னு சொல்றாங்க. பிரியா, இவரு ஒரே துறையில 2 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. ஆனா 2 நோபல் பரிசு வெவ்வேறு துறையில வாங்கியிருக்காங்க, அது தெரியுமா? அப்படியா இந்தியா, யார் அவங்க? அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லு சுகந்தி. அவங்க தான் போர்ட்லாண்டை சேர்ந்த லினஸ் பவுலிங் என்ற அமெரிக்க வேதியியலாளர் மற்றும் ரசாயன பொறியாளர். இவங்க 2 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 1954ல மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் மற்றும் கெமிக்கல் பாண்டிங் பத்தி அவங்க பண்ண ஆராய்ச்சிக்காக வேதியியல்ல நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 1968ல அணு ஆயுத பெருக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்ததுக்காக அமைதிக்கான நோபல் பரிசையும் வாங்கியிருக்காங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா, உலகத்திலேயே 4 பேர் தான் 2 டைம் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அதுல இவரும் ஒருத்தவர். 2 வெவ்வேறு துறையில நோபல் பரிசு பெற்ற இருவர்ல ஒருவர். பகிரப்படாத நோபல் பரிசு பெற்ற ஒரே நபரும் பவுலிங் அவர்கள் தான். வேதியியல்ல சாதனை பெற்றவங்களுக்கு இவங்களோட நினைவா லினஸ் பவுலிங் என்ற விருது தராங்க. பிரான்சிஸ் கிரேக் இவரை மூலக்கூறு உயிரியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் பயோமாலிக்யூல்ஸ்னு அழைக்கிறாங்க. சரி இந்தியா, பவுலிங் அணு ஆயுதத்தை எதிர்த்து குரல் கொடுத்ததுனால அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றாங்க. அதே மாதிரி
நமக்கு நல்ல பரிச்சயமான அமெரிக்க குடியரசுத் தலைவர் பராக் ஒபாமா தெரியுமா? அமெரிக்க வரலாற்றிலேயே ஆப்பிரிக்கா அமெரிக்க இனத்தை சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவர் இவர்தான். இவங்க 2009 அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருக்காங்க. ஓ, அணு ஆயுதத்தை எதிர்த்து குரல் கொடுத்ததுனால தான் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்களா சுகந்தி? அதுக்கு மட்டும் இல்லை யாஷிகா, மக்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்தியதுக்காகவும் சர்வதேச நாடுகளுக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்கியதுக்காகவும் அமைதிக்கான நோபல் பரிசை 2009 பெற்றாங்க. பாத்தியா இந்தியா, மேம் ஒரு காம்படிஷன் சொன்ன ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பார்த்துருக்கோம். ஆமா, இந்த காம்படிஷன் மட்டும் இல்லனா நம்மலாம் வீட்ல உட்காந்துட்டு டிவி, போனு, பாட்டுன்னு கேட்டுட்டு தானே இருந்திருப்போம். இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பாட்டு எழுதுனதுக்கு கூட நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. நம்ப முடியுதா? என்ன பாட்டு எழுதுனதுக்கா பிரியா? என்ன பாட்டு? அதை நான் சொல்றேன் சுகந்தி. அந்த பாட்டு தான் இந்தியாவோட தேசிய கீதம் ஜனகண மன. இதை எழுதினது எழுத்தாளர் ரவீந்திரநாத் தாகூர். உலகத்திலேயே 3 நாடுகளோட தேசிய கீதத்தை உருவாக்குனவர் இவர். அதாவது இந்தியாவோட ஜனகணமன, வங்கதேசத்தோட அமர் சோனார் பங்களா, ஸ்ரீலங்காவோட நமா நம ஸ்ரீலங்கா மாதா அப்படின்னு பாட்டு எழுதியிருக்காரு. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஐரோப்பியர் இல்லாத முதல் நபர், ஆசிய கண்டத்திலிருந்து முதல்ல நோபல் பரிசு வாங்கியவர் அப்படின்னு இவரை பத்தி கீதாஞ்சலி அப்படிங்கிற நூல்ல சிறப்பா எழுதப்பட்டிருக்கு. ஜனகண மன அப்படிங்கிற பாட்டு இந்தியாவோட தேசிய கீதத்தை எழுதினதுக்கு தான் 1913ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு இவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போதாண்டா எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நேற்று எங்கள் அம்மா கிட்ட ஒரு தக்காளி கொடுங்கம்மான்னு ஃபேஷியல் பண்ண கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா உடனே, தக்காளியோட விலை என்னன்னு தெரியுமா? நீ படித்த பொண்ணு தானே, நாட்டோட பொருளாதாரம் இப்போ எந்த நிலமையில இருக்குது தெரியுமா? ரசம் வைக்க கூட தக்காளி இல்லையா, உனக்கு ஃபேஷியல் பண்ண தக்காளி வேணுமான்னு கேட்டுட்டாங்க. எங்கள் அம்மா இப்படி கேட்டதுமே நான் பொருளாதாரத்தை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணேன். அப்பதான் பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு வாங்கின நம்ம இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அமர்த்தியா சென் 1981 ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னா பாவர்ட்டி அண்ட் ஃபேமைன். அதில் ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, பஞ்சங்கிறது உணவு பற்றாக்குறையால் மட்டுமல்ல, உணவு நம்ம எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் விநியோகிக்கிறோமோ அதுக்கான வழிமுறைகளை ஒழுங்காக கட்டமைக்கிறதுனால தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளையாக வந்த எங்க முத்து மாறி, எங்க அழகு முத்து மாறி, அவ தக்காளி பழங்கேட்டால் அலிதா முத்து மாறி, பூங்கரக எடுத்து வந்த எங்க முத்து மாறி, எங்க அழகு முத்து மாறி, அதை எடுத்தாடு பொற்கரக காரக்குடி மாறி. இங்க என்ன இவ்ளோ சவுண்டா இருக்குது? அதுவா யாஷிகா, இங்க பக்கத்துல திருவிழா நடக்குது. இங்க ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருந்தா சவுண்ட் பயங்கரமா கேக்குது. சுகந்தி, இந்த ஸ்பீக்கர்ல இருந்து இவ்ளோ சவுண்ட் வருதுல்ல, இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சின்ன பொருள் தான். எது? நிஜமாவா சொல்ற? சின்ன பொருள் தான் காரணமா? ஆமா, நம்ம பிசிக்ஸ் மேம் அப்பப்போ டிரான்சிஸ்டர் பத்திலாம் நடத்துவாங்கல்ல, அந்த டிரான்சிஸ்டர் தான் ஒரு சின்ன சவுண்டு கூட இவ்ளோ சத்தமா கொடுக்கும். இந்த டிரான்சிஸ்டரை ஜான் பார்டின்னு இயற்பியலாளர் தான் கண்டுபிடிச்சாங்க. இதுக்காக 1956 வில்லியம் ஷாக்லி மற்றும் வால்டர் பிரிட்டைன்னு 2 பேர் கூட சேர்ந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க. இவரு தியரி ஆஃப் சூப்பர் கண்டக்டிவிட்டின்னு ஒரு தியரிக்காக கூட 1972 லியோன் என் கூப்பர் மற்றும் ஜான் ராபர்ட் சைஃபர் இவங்கெல்லாம் சேர்ந்து 2வது முறையா இயற்பியல நோபல் பரிசு வாங்கினாங்க. நீங்க எல்லாம் தனித்தனியால் நோபல் பரிசு வாங்கினவங்களை பத்தி தானே பார்த்தீங்க. நான்லாம் சில ஆர்கனைசேஷன் நோபல் பரிசு வாங்கினதை கூட பார்த்தேன். ஓ, நான் கூட தனிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆர்கனைசேஷனுக்குலாம் கொடுக்குறாங்களா சுகந்தி? என்னது கொடுப்பாங்களாவா? 1 வாட்டி 2 வாட்டி இல்ல, 3 வாட்டி கூட வாங்கியிருக்காங்க. இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ்னு ஒரு அமைப்பு 1917, 1944, 1963 3 வாட்டி போர் நேரத்தில் அவங்க செஞ்ச பணிக்காக அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அமைப்பும் இருக்கு சுகந்தி. யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன்ஸ் ஃபார் ரெஃப்யூஜஸ், UNHCRன்னு அழைக்கப்படுற அமைப்பு அகதிகள், நாடற்ற மக்கள், வலுக்கட்டாயமா இடம்பெயர்த்தப்படுறவங்களுக்கும் உதவும் ஒரு ஐக்கிய நாடுகளோட நிறுவனம். இந்த நிறுவனமும் 1954, 1981 காலத்துல போருக்கு பிந்தைய ஆண்டுகள்ல ஐரோப்பாவில இருந்த அகதிகளுக்கு நிவாரணம் வழங்கி உதவிகள் செஞ்சதுக்காக அமைதிக்கான நோபல் பரிசை 2 முறை வாங்குச்சு. பாருங்களேன், பேசிட்டு போனதுல டைம் போனதே தெரியல, இருட்டி போச்சு. எல்லாரும் மேல வானத்தை பாருங்களேன், ஏதோ மினுக்கு மினுக்குன்னு தெரியுது. அது ஃப்ளைட்டு தானே? உனக்கு இத்தனை நாளா காது தான் கேட்காதுன்னு நினைச்சேன், கண்ணும் போச்சா? முதல்ல போய் ஒரு கண்ணாடி வாங்கி போடு. அது ஃப்ளைட் இல்ல, ஸ்டார். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு, இந்த ஃப்ளைட்லாம் நவருதுல்ல, ஏன் ஸ்டார் நவராதா? ஸ்டார்ஸ்லாம் நகராது, ஒரு இடத்துல ஸ்டேபிளாக தான் இருக்கும்.
ஏன் அப்படி இருக்குதுன்னா அதில் நடக்கிற நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் தான் காரணம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னா அந்த வண்டியை எப்படி ஓட்ட முடியாதோ அதே மாதிரி ஸ்டார்ஸில் இருக்கிற எரிபொருள் அதாவது ஃபியூவல் குறைய குறைய நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக நடக்காது. அப்படி ப்ராப்பராக நடக்காத நேரத்தில் வெளியில இருந்து ப்ரெஷர் கொடுக்க முடியாது. புவியீர்ப்பு விசை ஸ்டார் உள்ள இருந்து இழுக்கும். அதனால தான் ஸ்டார்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுதுடா. சப்போஸ் ஸ்டார்ஸ்லாம் கொலாப்ஸ் ஆனால் என்ன ஆகும்? அதுவா சுகந்தி, கொலாப்ஸ் ஆனால் ஸ்டார்ஸ் எல்லாம் பயங்கரமாக வெடிச்சிரும். அப்படி வெடிச்சதுன்னா நார்மலான வெளிச்சத்தை விட பல மடங்கு வெளிச்சத்தை தரும். ஹே பிரியா, உனக்கு இவ்ளோ தெரியுமா? நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன். நேத்து தான் இதை பற்றியெல்லாம் பார்த்தேன். இதை கண்டுபிடிச்சவர் பேர் சுப்பிரமணிய சந்திரசேகர். இவர் விண்மீன்களின் கட்டமைப்பு என்ற ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அதுக்காக ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதுல இயற்பியலுக்கான நோபல் பரிசு 1983 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பத்ம விபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஒரு காம்படிஷன் சொன்னோனே இவ்வளோ பார்த்துருக்கோமே, நம்ம இதை பற்றி பார்க்கவே இவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் இதை கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. உண்மைதான் யாஷிகா, இவங்க எல்லாருக்கும் இந்த நோபல் பரிசு கொடுத்தது ரொம்ப கரெக்டு தான். இந்த காம்படிஷனுக்காக நம்ம கொஞ்சம் பேரை பத்தி தான் பார்த்தோம். ஆனா நோபல் பரிசு வாங்கின எல்லார பத்தியும் பேசணும்னா பேசிட்டே போலாம். 1901 இருந்து இந்த பரிசை கொடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த உலக போர்னால சில வருஷம் மட்டும் கொடுக்காம இருந்தாங்க. அது தெரியுமா? சரி, நம்ம இப்படி பேசிட்டே இருப்போம். டைம் வேற ஆச்சு. காம்படிஷனுக்கு எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கடா. பாய், ஆல் தி பெஸ்ட். பாய். பாய். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுற்றது. இந்த நிகழ்ச்சியில பயணித்த காரைக்குடி மைய மின்வேதியியல் ஆய்வகத்தில் பிடெக் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவிகளான யாஷிகா பிரியா, சுகந்தி, ரிந்தியா, பிரியதர்ஷினி இவர்கள் நால்வருக்கும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அறிவியல் பலகை நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. நன்றி நேயர்களே.